தில்லியில் உள்ள கருமாரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்தனர். டில்லி மோதிபாக் பகுதியில் ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலில் 33வது ஆடி திருவிழா நடந்தது. டில்லி வாழ் தமிழர்கள் ஒன்று கூடி நடத்தும் இந்த விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக பால்குட ஊர்வலம் நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பால்குடத்தை தலையில் சுமந்தபடி மோதிபாக் பகுதியில் ஊர்வலமாக வந்தனர். அதைத் தொடர்ந்து பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. பிறகு தீமிதி நிகழ்ச்சி நடந்தது. ஏராளமான பக்தர்கள் பால்குடத்தை தலையில் சுமந்தபடி தீக்குண்டத்தில் நடந்து சென்று தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்த கோயிலுக்கு வந்தால் நினைத்தது நடப்பதாக பக்தர்கள் கூறினர். ஒரு வருஷமும் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். 33வது வருஷம் திருவிழா பண்ணிட்டு இருக்கோம். எப்பவுமே எல்லாருக்கும் எது மனசுல நினைச்சிட்டு போனாலும் எல்லாம் நல்லது நடக்குது. அதனால வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஆடி பூஜைன்னு சொல்லி நாங்க இதை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஒரு வருஷமும் இது பண்ணிருக்கோம். திருக்கல்யாணம் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோங்க. நவராத்திரி பூஜை பண்றோம். ரெண்டாவது சிவனுக்கு கோசம் நாங்க பண்ணுவோம். இன்னும் வருஷம் 4-5 பூஜை பண்ணிட்டு இருக்கோம். ஜனத்துக்கு என்ன எல்லாருக்கும் நல்லது நடக்குது. ஜனங்க வர்றாங்க. நான் ரொம்ப மன கஷ்டமா இருந்தேன். அம்மா உண்மையிலேயே எனக்கு கேன்சர் சொல்லி டாக்டர் சொன்னாங்க. ஆனா உண்மையிலேயே அம்மா நல்லா ஆக்கனா நான் தீ மரிச்சேன். இப்ப நாங்க நல்ல குடும்பத்தோட இருக்கிறோம். என் குடும்பம் கொஞ்சம் பிரிஞ்சிருச்சு. இப்ப நாங்க குடும்பத்தோட கூட நல்லா இருக்கிறோம். நினைப்பேன் ரொம்ப நிம்மதியா இருக்குது திருப்பதியா. விழாவில் டெல்லியில் உள்ள தமிழர்கள் மட்டுமின்றி தமிழகம், மகாராஷ்டிரா, ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் பூர்வீக வாசிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.